வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கருவேப்பிலை சிக்கன் செய்ய போறோங்க. கருவேப்பிலை நிறைய துளிர் கருவேப்பிலை போட்டு அரைச்சி தான் ஒரு கிரேவி பண்ண போறோம். வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கருவேப்பிலையை தூக்கி தான் போடுறோம். அந்த கருவேப்பிலையை அரைச்சி ரொம்ப டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய போகிறோம். அதுக்கு நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எலசா இருக்கிற கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி டார்க் கிரீன் இருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் கசப்பு வரும். அந்த மாதிரி லைட் க்ரீனாக இருக்கிற கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் உரிச்சு எடுத்துக்கிறேன். அரைக்கிறதுக்கு பூண்டு, இஞ்சி ஒரு 100 கிராம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு நான் கிட்ட தூளாக தான் இருக்குது, அதனால தூள், 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, சோம்பு, இது எல்லாமே மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். வெங்காயத்தையும் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைக்கும் போதே வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நெய்ஸாக இல்லாமல். இது கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் இதை சேர்த்துக்கலாம். இது ஹை தீயில் வச்சு கலராமல் மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் கலரி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல். இது வதங்குறதுக்குள்ள நம்ம மசாலா இன்னும் கொஞ்சம் ருப வேண்டியது இருக்குது. கருவேப்பிலை எல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவில் பாண்டா லீவ்ஸ் 2 சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ரம்ப இலை தமிழில். இந்த இலை நம்ம நான்வெஜ் செய்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும். இலை வதங்கும் போதே நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இது வதங்கட்டும். இந்த தக்காளியிலேயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா எலசாக இருக்கிற கருவேப்பிலை, நல்லா துளுராக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் தனியா பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. கருவேப்பிலையும் தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் போல் கலரி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே கலரிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், கல்லுப்பு, இதெல்லாம் கலரி விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா சூடு ஏறுற வரையும் ஹை ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்புறமா மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணணும். நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அதே கிரேவியை தான் வச்சுக்கணும் நம்ம. இப்போ நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு குக் பண்ண போகிறோம். 10 நிமிஷம் போல் நம்ம தண்ணியே விடல. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. அந்த மசாலாவில் இருக்கிற தண்ணியும் சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்திருக்கு. இது உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் சப்பாத்தி செய்கிறதுனால. நான் சிம்மில் மூடி போட்டு இந்த கிரேவி அளவுக்கே நான் சிம்மில் மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை. நீங்கள் குக்கரில் போடுற மாதிரினா இந்த ஸ்டேஜில் தண்ணி வர வரையும் மூடி போடாமல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வேக வச்சுக்கணும். சிம்மில் வச்சு குக் பண்ணால் இந்த மாதிரி சிக்கனில் இருக்கிற எண்ணெய்லாம் மேலே வரும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு நல்லா கிரேவியாக சப்பாத்திக்கு தாங்க கருவேப்பிலை சிக்கன் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.